Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான எம்மியான குலாப் ஜாமுன் கேக் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா kindly சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 150 grams வந்து மைதா எடுத்துர்க்கேன். அது கூட 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இன்னொரு பவுலில் 2 முட்டை எடுத்துக்கோங்க. முட்டையை நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம இப்போது 130 grams சுகர் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் half ஆஃப் த சுகர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட வந்து 75 grams வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இப்போது 60 ml வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பேக்கிங் பேன் வந்து பட்டர் அண்ட் மைதா வச்சு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரை அதில் ஊற்றிடலாம். பேட்டர் வந்து இப்படி இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. ஸோ பேனில் முக்கால்வாசி வந்துட்டு நீங்கள் அதை ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க, பிகாஸ் கேக் வந்து பொங்கி வெளியே வந்துடும். ஸோ முக்கால் வந்து ஊற்றினா போதும். நெக்ஸ்ட் வந்துட்டு லைட்டாக டேப் பண்ணி விட்டுருங்க. அப்போ ஏர் பபிள்ஸ் எல்லாம் பிரேக் ஆயிரும். இப்போ நம்ம இதை வந்து 180 டிகிரியில் 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 30 to 45 மினிட்ஸ் வந்து 180 டிகிரியில் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ஆற விட்டுருங்க. மீன்வைல் வந்து நம்ம குலாப் ஜாமுனை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அதை சுகர் சிரப்பில் போட்டு நல்லா சோக் பண்ண வச்சுக்கோங்க. விப்ட் க்ரீம் எடுத்துக்கோங்க. அது கூட வந்துட்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க.
இப்போ கேக் வந்துட்டு 3 லேயர்ஸாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. கேக் பேஸில் கொஞ்சமாக விப்ட் க்ரீம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட் லேயர் ஆஃப் கேக்கை வச்சுருங்க. இப்போ நம்ம ஜாமுன் வந்து சோக் பண்ண சிரப்பை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ விப்ட் க்ரீமை வந்து லேயர் அப் பண்ணிக்கோங்க. இப்போ அதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஜாமுன்ஸை வந்துட்டு குட்டி குட்டி பீசஸாக அது மேலே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டி பீசஸ் ஆக்கிட்டு அதை அதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கோங்க. அகெயின் இதே மாதிரி நெக்ஸ்ட் லேயர் வச்சுக்கோங்க. சேம் தான், அதே இது வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அகெயின் இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட் பண்ணிக்கோங்க. சிரப் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் விப் க்ரீம் போட்டுக்கோங்க. அகெயின் வந்து குலாப் ஜாமுன் வந்துட்டு மேலே போட்டுக்கோங்க. ஃபைனல் லேயரை மேலே வச்சுருங்க. வச்சுட்டு விப் க்ரீம் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை ஒரு 1/2 அன் ஹவர் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ அதை நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஓப்பன் ஸ்டார் நாசில் தான் யூஸ் பண்ணுறேன் அதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு எந்த நாசில் பிடிச்சிருக்கோ அந்த நாசில் எடுத்துக்கோங்க. இதை யூஸ் பண்ணால் ரோசட்ஸ் வந்து கரெக்டாக வரும். ஸோ நான் இன்றைக்கி ஓப்பன் ஸ்டார் நாசில்ஸ் எடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு சர்வ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்படி ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிக்கோங்க. சிங்கிள் நாசில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே நாசில் வச்சுட்டு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக அகெயின் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற குலாப் ஜாமுன்ஸை மேலே வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி டெக்கரேட் பண்ண தோணுதோ அப்படி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் சாப் பண்ண ஆல்மண்ட்ஸ் வந்துட்டு மேலே ஆட் பண்ணியிருக்கிறேன். சைட்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக ட்ரைட் ரோஸ் பெட்டல்ஸ் வந்துட்டு வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ சூப்பர் டெலிஷியஸான எம்மியான குலாப் ஜாமுன் கேக் ரெடி ஆயிடுச்சு. வீட்டிலே சூப்பராக நம்ம இந்த கேக் ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.